அவர்கள் 96 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருந்தாலும் அன்றைக்கு கூட்டணி ஆட்சியாக இல்லாமல் அவர்கள் கூட்டணியாக காங்கிரஸ் மற்ற கம்யூனிஸ்ட் இவர்கள் ஆதரவோடு அவர் ஆட்சி அமைத்தார். ஆனா இப்ப தாவேகா அப்படி ஆட்சி அமைக்கல. அதுதான் உண்மை. அவர்கள் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற திரு விஜய் அவர்கள் தீய சக்தி என்று சொன்ன திமுக கூட்டணியில, திமுக தான் பெரிய கட்சிங்கிறது எல்லாரும் தெரியும், அவர்கள் இல்லாமல் திமுகவின் உதவி இல்லாமல் அவர்கள் அங்கே வெற்றி பெற்றிருக்க முடியாது மற்ற கூட்டணிகள். இது நான் யதார்த்தத்தை சொல்றேன். உடனே திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறேன்னு சொல்லாதீங்க. அங்க இருக்கிற காங்கிரஸா இருக்கட்டும், இருந்த காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலையும் இந்தியாவிலேயே அதிக தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதே தமிழ்நாட்டில் தான். எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகளுக்கு தமிழ்நாட்டில் தான் 2 எம்பிக்கள் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். மற்ற மாநிலங்களில் இருப்பதாக ஒரு எம்பியா 2 எம்பி இருக்கலாம். அதுபோல அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இன்னும் சொல்ல போனால் பெரியவர் வைகோ அவர்களின் மகன் திரு துரை வைகோ அவர்கள் வெற்றி பெற்றதே திமுக கூட்டணியில தான். இன்றைக்கு அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க அப்பா போல பேசுறாரு. குதிரை பேரம் இது இல்லையா, குதிரை பேரம் இல்லையா, ஒட்டக பேரம் இல்லையான்னு. இன்னொன்னு அவர் வசதியா சொல்றாரு, இந்த தேர்தலில் திமுக ஒவ்வொரு தொகுதியிலையும் பல கோடிகளை செலவு செய்தார். 24 தேர்தலில் இவர் திருச்சியில தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்ட பொழுது திமுக ஆதரவோடு தான் வெற்றி பெற்றார். அங்க மதிமுகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருந்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் 24 இதே மாதிரி அதிக திமுக செலவு செய்துதான் வெற்றி பெற்றார் என்பதை அவரும் உணர வேண்டும். அதான் யதார்த்தம். அவர் தொகுதியிலும் அங்கு அவர் வெற்றிக்காக திமுகவினர் தான் அன்றைக்கு அங்கே அரும்பாடுபட்டு இவரை வெற்றி பெற செய்தார்கள். இன்றைக்கு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் தான் வெற்றி பெற்றவர்கள், உதயசூரியன் சின்னத்தில் தான் வெற்றி பெற்றவர்கள். நீங்க ஒரு கட்சி சின்னத்தில் போட்டிருக்கீங்கன்னா அந்த கட்சி உறுப்பினராகி தான் அங்கே போட்டியிட முடியும். அதுதான் உண்மை. அதனால அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டை அவர்களுக்கு நன்றி உணர்வோடு திமுக உதவியோடு தானே ஜெயிச்சிருக்கோம், திமுகவால தான் ஜெயிச்சிருக்கோம் சீர்காழியிலையும் கடையநல்லூர்லங்கிற நன்றி உணர்வோடு, அவர்களுக்கு நன்றி உணர்வோடு அந்த கூட்டணியிலேயே அந்த கட்சியின் எம்எல்ஏக்களாக தொடர்கிறார்கள். இதுல குதிரை பேரம் இருக்கிறது என்பதை நான் முதல்ல அன்னைக்கு நட்ட நிசியில கவர்னர் மாளிகையிட்ட நான் சொன்னேன். அப்ப கூட நீங்க கேட்டீங்க அதுக்கு விஜய் தான் காரணமானு கூட என்ன கூட நண்பர்கள் கேட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு திரும்ப அதை சொல்ல வேண்டிய காரணம் அது விஜய் மறந்திருப்பார், நீங்களும் மறந்திருக்க கூடாதுங்கிறது தான். அன்றைக்கு விஜய் அவர்கள் போய் அங்க கவர்னரை சந்தித்து ஆதரவு கடிதம் கொடுத்த பொழுது அமமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கொடுத்தாரு. அது எனக்கு தொலைக்காட்சியில பார்த்துட்டு தான், ஏன்னா எனக்கு எங்களால் நீக்கப்பட்ட அமமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு மன்னார்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற காமராஜ் அவர்கள் எனக்கு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களை முதல்வராக ஆதரவு அறிவித்து கொடுத்த கடிதம் என்னிடம் இருந்ததை நான் கவர்னரிடம் கொண்டு அந்த கடிதத்தை காமிச்சேன். நீங்க கூட அதில் தவறா அப்ப ஒளிபரப்புறீங்க, இபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு நீங்க அழைக்கணும்னு சொல்லி கொடுக்கல. இந்த கடிதம் தான் 5 மணி கையெழுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கையெழுத்து வந்திருக்கு. அந்த கடிதம் ஒண்ணு போர்ஜரியா இருக்கணும், இல்ல குதிரை பேரமா இருக்கணும் தான் சொன்னேன். ஏன்னா எங்க எம்எல்ஏ தொடர்பு கொண்ட அவர் கிடைக்கவில்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்தது, எம்எல்ஏ அங்க போய் அந்த கடிதமே நான் கொடுக்கல, அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டாங்களே அதை யார் வாங்கியது என்பதெல்லாம் பின்பு தெரிஞ்சிச்சு. இதே இடத்துல எம்எல்ஏ என்கிட்ட சொன்னதை நான் ஏஐயா இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன். அவர் என்ன மேல ரூம்ல சொன்னார் ஏஐ கடிதம், நான் கையெழுத்தே போடல அப்படி உங்களுக்கு முன்னாடியே சொன்னார் இதே இடத்துல உட்கார்ந்துதான். ஆனா உண்மையிலேயே அவர்கள் தட்டி தூக்கி இருக்கிறார்கள். இப்ப அமமுக சார்பா இல்ல அதிமுக சார்பா ஒருவர் வெற்றி பெறும் பொழுது அவர் தாவேகாவுக்கு எதிராக அங்க போட்டிட்டு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்களாக என்னமோ மெஸ்பரிசான மாதிரி என்னமோ மிட்டாயை பார்த்து ஓடுற பிள்ளைங்க மாதிரி அங்க ஓடி இருக்காங்கன்னு யாரு சொன்னா அதை நம்ப முடியுமா? இன்றைக்கு விஜய் அவர்கள் அன்றைக்கு முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி தாங்கள் தூய சக்தி என்று சொல்பவர்கள் 108 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. ஆட்சி அமைக்க வீடு வீடா போனாரு, கட்சி ஆபீஸுக்கெல்லாம் போனாரு. ஆட்சி அவர்கள் ஆதரவு கொடுத்தவர்களை வச்சு ஆட்சி அமைச்சிருக்கணும். அதுவும் சொல்ல போனா கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு என்னதான் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, ஏதோ பாரதிய ஜனதா கட்சியோடைய மறைமுக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் திரு விஜய் அவர்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் அவர்களுக்கு வேண்டால் சரியாக இருக்கும். அது தார்மீக அடிப்படையில் சரியில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா
அவர்கள் ஒன்றும் அந்த கூட்டணியில வெற்றவர்கள் இல்லை. தாவேகா வேட்பாளரை எதிர்த்துதான் அங்க அவங்க தொகுதியில திருத்துறைப்பூண்டிலையும் மற்றொரு தொகுதியிலே அந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் ஜெயித்த இடங்கள்ல அவங்க வெற்றிருக்காங்க. அதனால இது ஒரு விசித்திரமான ஒரு பொருந்தாத கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. திரு விஜய் அவர்களுக்கும் அவரை சுற்றி உள்ள அந்த பரிவாரங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு. காங்கிரஸ் வேண்டுமானால் நம்மோடு இருக்கலாம், திரு திருமாவளவன் அவர்களோ IUML அவர்கள் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ, ஏற்கனவே கம்யூனிஸ்ட் 4 MLA இருக்காங்க, அவர்கள் இன்றைக்கு கூட அவங்க கூட்டணியில நாங்க சேரல, ரொம்ப வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோன்னு ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. எதற்கு விளக்கமா சொல்றேன்னா, இதுல பல இதை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. அதுக்காக சொல்லிடுறேன் கிளியரா. இன்றைக்கு அவர்கள் பயத்தின் காரணமாக, ஆட்சி போய்விடுங்கிற பயத்தின் காரணமாக தான் உங்களுக்கு தெரியும் அதிமுக உடைத்து அவர்களுக்கு தப்பான வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு போய் அங்க சேர்றாரு விஜயபாஸ்கர் தான். அதுக்கு அவர் மூலம்தான் அவர்கள் அந்த முயற்சியை செய்து 30 MLA-க்களை திரட்டினார்கள். அன்றைக்கு திரு EPS அவர்கள் 17 MLA-க்களோடு சென்று அங்க சட்டமன்றத்தில் லெட்டர் கொடுத்ததும் கட்சியின் தலைமை கொடுக்கிற லெட்டர் தான் நிற்கும். அதன்படிதான் அந்த கட்சியோட விப்புங்கிற கொறடாலாம் திறந்திருக்க முடியும். தெரிஞ்சதான் 5 பேர் வந்தாங்க. அப்புறம் இவர்களே அன்றைக்கு ஆதரவு கொடுத்தார்கள். தவறான ஒரு முடிவு எடுத்தார்கள். அன்றைக்கே சொன்னேன், தவறான வழியில் போகிறீர்கள், உங்களை விஜய் நடு ரோட்டில் நிறுத்தப் போகிறார். நான் இன்னைக்கு இல்ல என்றைக்கோ சொன்னேன், ஜூன் மாசமே சொன்னேன், இல்ல மே மாசமே சொன்னேன். இவங்க போய் ஆதரவு அளித்தது மாபெரும் தவறு. ஏன்னா இவர்கள்லாம் அம்மாவின் தொண்டர்கள், அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள் பல பேர் 3 முறை 4 முறை 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல முறை அமைச்சர்களாக இருந்தவர்கள். அவர்கள் தலைமை மீது அவர்களுக்கு அதிருப்தி இருந்தால் அவர்கள் கட்சியில இருந்து அதற்காக அவரோடு பேசி அதை தீர்ப்பது தான் நியாயமாக இருக்கும். அதை விட்டுவிட்டு அன்றைக்கு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக தாவேகாவுக்கு ஆதரவாக அன்றைக்கு ஆதரவளித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமை மாறினால் சரியாயிடும் என்று சொல்வதெல்லாம் இவர்கள் தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்கு செய்கின்ற நாடகம்தானே தவிர சுயநலத்தை தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனா 2014 அன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தொடர்வதற்கு காரணமாக உதவிகரமாக இருந்த என்னை அன்றைக்கு வெளியேற்றினாலும் நான் அம்மாவின் தொண்டன் என்கிற முறையில் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு அவர்களோடு கூட்டணியிலே இருக்கிறேன், தொடர்ந்து இருப்பேன். நாங்கள் ஆதாயத்துக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக கட்சி நடத்துபவர்கள் அல்ல. ஆட்சி அதிகாரம் முக்கியம்தான். அதே நேரத்தில் நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்ற ஒரு புள்ளியில நாங்கள் அவர்களோடு எந்தவித மனமாச்சரியத்திற்கும் இடமில்லாமல், எந்தவித மாற்று எண்ணம் இல்லாமல் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணியில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கடினமான சூழ்நிலையிலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். ஆனால் அதிமுகவில இந்த கடினமான நேரத்தில் அந்த கட்சியால் மந்திரியானவர்கள், அந்த கட்சியால் சட்டமன்ற உறுப்பினர்களானவர்கள், அந்த கட்சியால் வெளி உலகத்திற்கு தெரிந்தவர்கள், அமைச்சர் பொறுப்பில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள், இன்றைக்கு கூட போறப்ப அந்த துறை அமைச்சர், முன்னாள் அந்த துறை அமைச்சர், இந்த துறை அமைச்சர் என்று அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், இன்றைக்கு அந்த கட்சி அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களோடு அதிமுக ஒரு தீர்ந்து போன சக்தி, இவர்கள் எல்லாம் ஊழல் சக்தி என்று சொன்னவர்களோடு இன்றைக்கு போய் சேர்கிறார்கள் என்றால் இது அப்பட்டமான சுயநலத்தை தவிர வேற அல்ல. இன்னொன்னு, ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றும் புரட்சி தலைவரோ புரட்சி தலைவர் அம்மாவோ அவர்கள் அல்ல. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். அவரை இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை பொதுச்செயலாளராக்கினார்கள். அவரும் கடந்த 7-8 ஆண்டுகளாக அந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார். அவர் மீது எதுவும் குறை குற்றங்கள் இருந்தால் அதை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர இதுபோல ஆளுங்கட்சிக்கு போய் ஆதரவாக போய் சேர்வதோ, அந்த கட்சியை விட்டு வெளியேறுவதோ அது அம்மாவின் தொண்டர்கள் என்று சொல்பவர்களுக்கு அழகல்ல. அவர்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும், உணர்ந்து திரும்பி வர வேண்டும். உறுதியாக நான் திரு EPS அவர்களுடன் இவர்களுக்காக பேச தயாராக இருக்கிறேன். அவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடாது. அம்மாவின் கட்சியை, புரட்சி தலைவரின் கட்சியை ஒழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே இருக்கிற தாவேகாவிலே போய் சேர்வது உண்மையிலேயே அது வருங்காலத்தில் அவர்கள் பெயர்ல ஒரு வருங்கால வரலாற்றில் அவர்கள்
கருப்பெழுத்துகளால் அவர்கள் பெயர் எழுதப்படும் என்பதுதான் உண்மை. ஆட்சி அதிகாரம் இன்றைக்கு இருக்கும் போகும். ஆனால் நாம் எந்த இயக்கத்திலே அறிமுகமானோமோ அந்த இயக்கத்திற்கு ஆதரவாக இருப்பதுதான் ஒரு நல்ல தொண்டனின் முடிவாக இருக்க முடியும். அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. திமுக ஆட்சியில் நடந்த ஊழலை இன்னைக்கு விஜய் இல்லாம ஆக்கியிருக்காரு. கடந்த அடுத்த 5 வருடத்திற்கும் விஜய் ஆட்சி தான் நிலைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் எனக்கு பிடித்த ஒரு அரசியல் தலைவர்கள் ஒருத்தர். ஆனா என்ன காரணமோ அவர் பேசுவது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. 9 ஆண்டுகளாக நாங்கள் நிர்பந்தத்தில் இருந்தோம், எங்களை நிர்பந்தப்படுத்தி எங்கள் சின்னத்தில் நிற்க சொன்னார்கள் என்று சொல்வதெல்லாம் அது அவருடைய தரத்தை அவர் குறைத்துக் கொள்வதுதான். வெளியேறி இருக்கலாமே, அன்றைக்கே வெளியேறி இருக்கலாமே. அன்றைக்கே வெளியேறி தனித்து கூட போட்டிட்டு அல்ல அவர் தேர்தலில் போட்டியிடாமல்லாம் இருந்திருக்காரு. இப்பொழுது சொல்வது முதுகில் குத்துவதுதான். திமுகவுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு அவர் விஜய் அவர்களை பற்றி என்னெல்லாம் பேசினார் என்பது தெரியும். தேர்தல் முடிவுக்கு பிறகும் என்னை அணுக மாட்டார்கள், அப்படி தாவேக்காவை அணுக மாட்டார்கள் என்று சொன்னவர் தான் பெரியவர் வைகோ அவர்கள். எனக்கு அவர் மேல நிறைய மரியாதை உண்டு. அதனால் நான் அவரை பற்றி எதுவும் இதுக்கு மேல் பேச விரும்பவில்லை. ஆனால் அவர் பேசுவது அனைத்தும் தவறு என்பதுதான் என்னுடைய நான் தான் முதலே சொல்றேன். குதிரை பேரம் அது அந்த ஆட்சி அமைப்பதற்கே இவ்வளவு துஷ்பிரயோகங்களை தவறான வழிகளை செல்றாங்க. அமமுக எம்எல்ஏக்கை ஆசை காட்டி அமைச்சராக்குவேன் என்று சொன்ன அவரிடம் கையெழுத்து வாங்கி அந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் மாறிய பிறகு பயந்தவர்கள் தான் இவர்கள். அதான் உண்மை. அதுல அன்றைக்கு அமமுக ஒரு எம்எல்ஏ தானே ஆரம்பிச்சது தான் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதிமுக 25 சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரவு பெற்றது. அன்றைக்கு அவர்கள் நடு ரோட்டில் நிறுத்திவிட்டார்னு சொன்னேன். ஏன்னா 25 பேர் நிச்சயம் அவர்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டப்படி அவர்களுடைய பதவி போகும். இன்னைக்கு அதே நேரத்தில் இன்றைக்கு அதனால்தான் அவர்கள் மீண்டும் தாய் கழகத்தில் வந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதை இல்லாமல் இருந்தது. அதனால அங்க போயிட்டாங்க. இதுதான் உண்மை. இது ஒரு கிளியர் கட் கேஸ் ஆஃப் ஹார்ஸ் ட்ரேடிங். வைகோ அவர்கள் எம்எல்ஏக்களை அதில் திமுக சின்னத்தில் ஜெயித்த எம்எல்ஏக்களை வைகோ கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க அந்த சின்னத்தில் போட்டிருப்ப அந்த கட்சி உறுப்பினர்கள் டெக்னிக்கலா அவர்கள் 2 பேரும் திமுக உறுப்பினர்கள் தான். திமுக உடைய கொறடா சொல்கிற உத்தரவை தான் அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற முடியும். அவர்கள் இருவரையும் ரிசைன் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். விஜய் சொன்னாரு. அவர்களுக்கு நானே பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்ய வைக்கிறேன்னு சொன்னது உறுதியாக இது குதிரை பேரம் தான். இதை யாரும் மறைக்க முடியும்? வைகோ அடுத்த நாள் மாறி பேசுறார். வைகோ 93ல இருந்து ஒரு சிறந்த அரசியல்வாதியாக தேர்ந்தவர். இப்படி வயதான காலத்தில் இப்படி அவர் தடுமாறுவது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. திமுக 4 பேர் அரசு செய்யப்பட்டிருக்காங்க. ஆமா, அது இப்பதான் யாரோ 4 பேர் அரசு செய்திருக்காங்க. தம்பி அசோக்குமார் எல்லாம் அதுல சேர்த்திருக்காங்க கேஸ்ல. அது கேஸோட இது என்னன்னு தெரியாம நம்ம அதை பத்தி பதில் சொல்ல விரும்பவில்லை, அவாய்ட் பண்ணல. ஆனா அப்படி பார்த்தா விஜய் முதல் குற்றவாளியாக சேர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி கட்சியின் தலைமை இதன் கடிதம் பெறாமல் அந்த சட்டமன்ற உறுப்பினரிடமே திருட்டுத்தனமாக கடிதத்தை பெற்றுக்கொண்டு கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு அந்த இது இன்னும் பெண்டிங் இருக்கு. இல்ல நான் இல்ல, அது அந்த எம்எல்ஏவே போய் அந்த கேஸ் கொடுத்தாரு. அதை அவர் விட்ரா பண்ணாலும் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உரிய நேரத்தில் அதை நாங்க அதை கையில் எடுப்போம். அது எப்ப தேவையோ அது எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் அதுக்கு உயிரோட்டம் வரும். அப்பொழுது அதுல உறுதியாக A1ஆக திரு விஜய் அவர்கள் தான் இருப்பாங்க. குதிரை பேரம் செஞ்சதை அவர் தான். ஏன்னா கவர்னரிடம் நான் போய் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அது எந்த நேரத்திலும் நான் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். அதுக்கு ஒன்றும் பார்லாம் கிடையாது, அதுக்கு ஒன்றும் எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது. நான் சில காரணங்களுக்காக அதை பொறுமையாக அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அவங்க எம்எல்ஏக்களை போய் இவங்க டிஎம்கே
நான் சொல்றது அதுல லாஜிக்கே இருக்கிறது. 35 கோடி கொடுத்து தாவேக எம்எல்ஏவை, அது ஆளுங்கட்சி எம்எல்ஏவை இவங்க பேரம் பேசி அவரை வாங்கி அல்லாது என்ன ஓட்டெடுப்பு வருதுங்கிறாங்க. இப்ப ஒண்ணு 6 மாசத்துக்கு இந்த ஆட்சி மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர முடியாது. எதற்காக இப்படி செய்ததாக அவர்கள் கம்ப்ளைண்ட் அதுல என்ன எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு, எதுக்காக பேரம் பேசினாங்கன்னு இருக்கு, என்ன காரணம் காமிச்சிருக்காங்க எஃப்ஐஆர்ல? அது எதுக்காக பேரமா? எப்படி கட்சியில இருந்து எல்லாம் ரிசைன் பண்ண சொல்லியா? ஆமா ஆமா, அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது அந்த ஆட்சி உண்மையாவே நானே சொல்றேன், அந்த ஆட்சிக்கு 107 எம்எல்ஏக்கள் தானே இருக்காங்க. மற்றவர்கள்லாம் திமுக கூட்டணியில இருந்து இரவல் ஆதரவு தானே. அவர்கள் வெளியேறினா எத்தனையோ இதுல அவங்க இது கருத்து முரண்பாட்டில் வெளியேறினா அதுல ஏதாவது 4 பேர் வெளியேறினாலே முடிஞ்சு போச்சு, 2 பேர் வெளியேறினாலே முடிஞ்சு போச்சு. அதனால அவர் அந்த காரணத்தில் சொல்லியிருக்கலாம், பழைய கூட்டாளிகள் தானே, நம்ம மீண்டும் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட அழைச்சிக்கலாங்கிற எண்ணத்திலையும் சொல்லிக்கலாம். அதுக்கு இதுக்கு எப்படி முடிச்சு போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க கடந்த முறையில இருந்து அது திமுக தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளரும் பதில் சொல்லாம அதை இருக்காங்க. அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் திரு காதர் மொய்தீன் அவர்கள் சொல்வது குற்றச்சாட்டு. அவர் சொன்னாரு நேற்று இன்று நாளையும் நாங்கள் அந்த கூட்டணியில் இருப்போம்னு சொன்னார். கரெக்டா? எனக்கு தெரிந்தவரை அவர் மேல அந்த திமுக சேர்ந்த ஐடி விங்ல இருந்து சோசியல் மீடியால நிறைய அவரை தாக்கு பேசுவதாலும் கம்யூனிஸ்ட் லீடர் அவரு சிபிஎம் தலைவர் திரு சண்முகம் அவர்களையும் கம்யூனிஸ்டையும் தாக்கி சோசியல் மீடியால நிறைய திமுகவினர் பதிவுகள் போடுவதனால கோபப்பட்டு பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களோடு போய் பேசி வந்தார்கள். எனக்கு தெரிந்து திரு காதர் மொய்தீன் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நேற்று இன்று நாளையும் அங்கதான் இருப்போம்னு சொன்னாங்க. அதுல என்ன மாற்றம் வந்துச்சுன்னு தெரியல. அதுக்கு ஊடக பேட்டியில எல்லாம் கூட பார்த்த தாவேக்காவுக்கு நீங்க ஆதரவளிக்கணும்னு எங்க மக்கள் எல்லாம் சொன்னாங்க. அவங்க பாபநாசத்துல அவங்க திரு ஷாஜகான் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறவர் திமுக கூட்டணியில் தான் வெற்றி பெற்றார். அங்க தாவேக்கா வேட்பாளரை அவர்கள் தோற்கடித்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுபோல என்கிட்ட சொன்னாங்க, இஸ்லாமிய பெண்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நிறைய தொகுதியில் விஜய்க்கு ஆதரவாகவே வாக்களித்திருக்கலாமே. அவர்கள் 2 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது அந்த தொகுதியில். அதனால இன்றைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறோங்கிறதுனால அவர்கள் ஏதோ பேசுகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே பார்த்தால் எனக்கு திமுகவை பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா அவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இவர்கள் எல்லாம் வெற்றி பெற செய்தார்கள் என்பது அவர்கள் வாயாலே ஒத்துக்கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் காலப்போக்கில் அவர்கள் அதற்கான பதிலை சொல்லித்தான் ஆக வேண்டும். இது இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது இது ஒரு பொருந்தாத கூட்டணியே தான். இது ஒன்னும் தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் சேர்ந்து வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அமைக்கவில்லை. இது மற்றவர்கள் இடத்திலிருந்து ஆட்களை பிடித்துதான் அவர்கள் அது ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல இருந்தே தெரியுது அவர்களுடைய நேர்மை, தூய சக்தியெல்லாம் கிடையாது. இது ஒரு நாசகார சக்தின்னு எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் எவ்வளவு பல்டி அடிக்கிறாங்கன்னு தெரியும். நேற்றைக்கு கூட கன்னியாகுமரியில அந்த அட்டாமிக் மினரல் மைனிங்ல இவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் ஏற்கனவே தீர்மானம் போட்டார்கள், அது நாசகார அந்த ஒரு பிளான்ட் வரக்கூடாதுன்னு இன்றைக்கு அதற்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து உயிரோட்டம் பண்ணியிருக்காங்க. அதுபோல மாதம் எலக்ட்ரிக் மீட்டர் கணக்கெடுப்ப மாதம் 200 யூனிட் நாங்க இலவசமா தருவோம்னு சொல்லிட்டு இப்ப 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துறவர்களுக்கு தான் 200 யூனிட் இலவசம் சொன்னாங்க. விவசாயிகள்லாம் ஒன்னும் எங்களுக்கு உடனே பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் சொல்லல, தேர்தல் வாக்குறுதிப்படி முழு கடனையும் தள்ளுபடி செய்வீங்கன்னு அவங்க சொன்னதை செய்யாம ஏமாற்று வேலை இருக்காங்க. இவர்கள் ஏமாற்று சக்தியாகத்தான் தாவேக்கா இருக்கு. இன்றைக்கு அதிமுகவிலிருந்து பதவிக்கு ஆசைப்பட்டு அங்கு செல்பவர்கள் உறுதியாக அதற்காக வருத்தப்படுவார்கள். மீண்டும் தாய் கழகம் வருவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ப்ரீ போல் இருந்த விஜய் மேல கிரேஸ் போஸ்ட் போல்ல மாறிக்கு நினைக்கிறீங்களா? இந்த தாக்கமானது உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிக்கும். சார் அது மாதிரிலாம் நான் வந்து சொல்றதுக்கு நானும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இல்லை. அவருக்கு வாக்களித்தவர்கள், வாக்களித்த மக்கள், அந்த 35% வாக்களித்திருக்கிறார்கள், அவர்கள் உறுதியாக உணர்வார்கள். நாம் ஒரு தவறான மாற்று என்ற பெயரிலே ஒரு தவறான சக்திக்கு வாக்களித்து விட்டோம். இது ஒரு நாசகார சக்தியாகத்தான் இருக்கிறது. திமுக அதிமுக மாற்று என்ற பெயரிலே நாம் ஏமாந்து விட்டோம் என்பதை அவர்களுடைய செயல்பாடுகள்ல உறுதியாக உணர்வார்கள். தூய சக்தி தாவிக்கான்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் தற்பொழுது தாவிக்கால இணையறாங்க. இப்படி பாக்குறீங்க? அதான் அன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் 2017க்கு அப்புறம் பிறகு உள்ள ஆட்சி காலங்களில் நிறைய ஊழல் நடந்தது, தொட்டவர்களை விடமாட்டேன் சொன்னார, சினிமா டைலாக்லாம் போட்டாரு. அது விடமாட்டேன்னு சொன்னது வந்து என்னோட சேர்க்காம விடமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு தான் நினைக்கிறேன். அதான் என்னமோ டைலாக் அடிச்சாரு, என்ன பிரதர் சினிமா டைலாக், அன்னைக்கு ஷூட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. அது சொன்னா அவர் கோச்சிக்கிறாங்க அவங்க கட்சியை சேர்ந்தாங்களா. அது வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஷூட்டிங் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றத வந்து சில பேர் வந்து அது வந்து ஒரு மரியாதை இல்லாத பேச்சுக்கிறாங்க. அது உண்மையா ஷூட்டிங் மாதிரி தானே இருந்துச்சு. யாராவது அதை வந்து மறுக்க முடியுமா? ஷூட்டிங்ல பேசுற மாதிரி தான், அது கிளைமேக்ஸ்ல பேசுற மாதிரி அவர் வந்து கத்தி பேசினாரு. கத்தி பேசுறதுனால எல்லாம் உண்மை ஆயிடாது. அதாவது மக்கள் வரிப்பணத்தை தொட்டவர்களை விடமாட்டேன் ஏதோ சொன்னார்ல அவரு, தொடவும் நாங்க தொடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டேன்னாரு. இவங்க தொடமாட்டாங்கிறது போக போக தான் தெரியும். ஏன்னா எல்லாத்திலுமே இவர்கள் பழைய ஆட்சியாளர்களை மிஞ்சிதான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள்ல இருந்து எல்லாத்திலையும் மக்களை ஏமாற்றுகின்ற எண்ணத்துல ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள். அதுதான் நான் திரும்ப சொல்றேன். திரும்ப ரீல் விட்டு ஆட்சியை தொடரலாம் என்று நினைக்கிறார்கள். எல்லா இப்ப போற முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் ஊழல் வழக்கே இருக்கு. இன்னும் நிறைய பேர் மேல திமுக ஆட்சியில அதெல்லாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக திரட்டி வைக்கப்பட்ட ஃபைல் எல்லாம் இருக்கு. இவர்கள் ஒன்று செய்வார்கள், அவர்கள் எல்லாம் வாயடைக்க செய்வதற்கு அதில் கூட கேஸ் போட்டு நாங்க தீய சக்தின்னு காமிச்சிக்கிறதுக்கு இவங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணவும் முடிவு செய்வாங்க. அது திரு விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு தெரியணும். அவர் தொட்டவர்களை விடமாட்டேன்னு சொன்னாரு. ஒன்னு நான் கட்சியில சேர்த்து க்ளோஸ் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. அது ஏன்னா தூய சக்தி ஆச்சே. தாவேக்கு அமைச்சரும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார் போதை அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. நேற்றைய தினத்தில் அதுக்கு முந்தின திமுக ஆர்ப்பாட்டம். நீங்க எதனா ஆர்ப்பாட்டம் இல்ல அதுக்கு ஏற்கனவே முதல்ல அதை கண்டிச்சு அறிக்கை கொடுத்தது நான் தான். ஏன்னா அந்த அவரை கேட்டா ஒயிட் பவுடர், அது வந்து மாத்திரையை பொடியாக்கினேங்கிறாங்க. அது விஜயெல்லாம் தோத்துருவார் போல இருக்கு, அந்த அளவுக்கு அவருடைய திறமையா இருக்காரு அவரு. எங்க போய் சிஎஸ்கே மேட்ச்ல குழந்தைக்கு இப்பயே அந்த குழந்தைக்கு 3 வயசு 4 வயசு இருக்குன்னா அது ஒரு டாக்டரை விட்டு வேற பதில் சொல்ல வைக்கிறாங்க, ஒரு சின்ன பாப்பாவை விட்டு பதில் சொல்ல வைக்கிறாங்க, ரீல்ஸ் போட்டு ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. அது அந்த ஒயிட் பவுடர் என்ன பவுடருங்கிறது இப்ப சாதாரணமா பட்டாக்கத்தியை வச்சு கேட்க விட்டுறவனெல்லாம் துரத்தி போய் போலீஸ் கைது செய்யுது. இது வந்து அந்த ஒயிட் பவுடர் இருக்குல்ல, ஒயிட் பவுடர் மந்திரியை அது அந்த ஒயிட் பவுடரை எப்படி மாத்திரையை நசுக்கினார்னு அவர்கிட்ட திருப்பி ஒரு கையில ஒரு டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா கொடுத்து போன் மேல வச்சு 500 ரூபாய் தாள் இருந்தாதான் அதை சரியா அதுல அது நசுங்குமா என்னன்னு தெரியல, அதை வச்சு நசுக்கி காமிக்க சொல்லிதான் இதுல ஒரு பிராக்டிக்கலா ஒரு இது வச்சுதான் எடுக்க முடியும். காவல்துறை என்ன செய்யுதுன்னு தெரியல, நார்கோட்டிக் பியூரோ என்ன செய்யுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரு அதுல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அரசியலை விட்டு ஸ்டாலின் அவர்கள் விலக வேண்டும். அதான் சொல்றேன்ல, அவரு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்ன இப்படிதான் அரசியல் விட்டு ஒதுக்குறாரு. இப்ப திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து 50 ஆண்டுகளாக அரசியல் இருக்கிறத பார்த்து இவரு ஒரு சின்ன பையன் இவர் பேசுறாரு. அதான் சொல்றேன்ல, அற்பர்களுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரில கொடை பிடிக்க தான் செய்வாங்க. அது கொஞ்ச நாள் ஓடதான் செய்யும், இதெல்லாம் தானா அடங்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருப்போம் சொல்றோம். கரெக்டா கேட்டீங்க. அப்படின்னா அந்த அவர் வெங்கட்ராமன் பேசியிருக்காரு, அவருக்கு ஒன்று தெரியல, விவசாயத்தை பத்தி தெரியுமா என்னன்னு தெரியல. அங்க வந்து
இந்த திருவாரூர் மாவட்டத்திலலாம் நெல்லை தவிர வேற எதுவுமே பயிரிட முடியாது. அதெல்லாம் கிளே சாயில். ஈவன் நாகப்பட்டினத்திலயும் அப்படிதான். அவரு வேற பயிர் செய்ய முடியாதுன்னு இல்லை, சில பகுதிகளில் வேற பயிர் செய்ய முடியுமே தவிர நெல்லை தவிர பயிரிட முடியாத மாவட்டங்கள் தான் டெல்டா மாவட்டங்கள். அது கூட தெரியாம அவர் பேசுறாரு. இதெல்லாம் தற்கூரின்னு யாரும் சொன்னா கோவப்படுறாரு அவங்க தலைவர் திரு விஜய் அவர்கள். அவங்களுடைய பேச்சு எல்லாமே தற்கூரித்தனமா தான் இருக்கு. இன்னொரு அமைச்சர் ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் இருக்காரு, அவர் பேர் என்ன, அருண்ராஜ் ட்விட்டர் மெசேஜ்ல இன்னொரு அமைச்சரா அவர் துறையே மாற்றி போட்டுட்டு கேட்டா அட்மின் போட்டாங்கிறாங்க. அவங்க இன்னொரு அமைச்சருக்கு நீங்க தான் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால பாக்குறப்ப தான் எந்த துறை அமைச்சர்னே தெரியாம செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலேயே இவர்கள் ஆச்சரியக்குறிகளாக தான் தெரிகிறாங்க. இன்னொரு அமைச்சர் மாத்திரையை நான் இதுல உட்காந்து என் பிள்ளைக்கு கிரஷ் பண்ணி கொடுத்தேங்கிறாரு. இதெல்லாம் பாக்குறப்ப என்ன பண்றது, இதெல்லாம் வாக்களித்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உரிய நேரத்தில் அதுக்கு உரிய தீர்வை அவர்கள் தருவார்கள். சரி.